ஸோ நீங்கள் இது ஃபஸ்ட்டு படம் இந்த பேஸ் பண்ணி தான் எழுதணும்னு நினச்சிங்களா? இல்லாட்டி வேறு ஜேனரில் போயிருக்கலாம் அப்படிங்கிற மாரி யோசிச்சு வச்சுருந்தீங்களா? நான் வேறு ஜானரில் போயிருக்கலாமா அப்படிலாம் நான் யோசிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட் படம் த்ரில்லர் பண்ணணும்னு என்னோட ஐடியா கிடையாது. நான் வந்து வேற ஒரு கதை எழுதியிருந்தேன். இந்த இந்த பிளாட் எனக்கு ஒர்க் பண்ணலான்னு தோணுச்சு. ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். இதை சொல்லும்போது இதை அப்ரோச் பண்ணால் உடனடியாக இது மூவ் ஆகுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஃப்ரெண்ட்ஸும் சஜஸ்ட் பண்ணாங்க. நீ இதே முதல் படமாக பண்ணு, இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ எனக்குமே அது சரின்னு பட்டுது. ஸோ அப்படி தான் இது பிளான் பண்ணதே தவிர, இது ஃபஸ்ட்டு படம் த்ரில்லர் பண்ணிடணும் அப்படி எல்லாம் எதுவும் நான் பிளான்லாம் வச்சுக்கல. இந்த ஸ்டோரி எழுதுகிறப்போ நவீன் சாரை நிறைய மைண்டில் வச்சு தான் எழுதுனீங்களா? இல்லாட்டி வேற இல்லை நான் யாரையும் மைண்டில் வச்சுக்கல. எனக்கு எழுதும்போது சிம்பு சாருக்கு பண்ணணுன்றது என்னோட ஐடியாவாக இருந்துச்சு. எஸ்டிஆர் சார் எஸ்டிஆர் சார் பண்ணணுன்றது அவ்வளோதான். மற்றபடி நான் அது இவங்களுக்கு தான் பண்ணியே ஆகணுன்றதுலாம் இல்லை. அது நம்ம எழுதும்போது நமக்கு ஒரு சப்கான்ஷியஸாக ஒரு ஃபேஸ் வரும் இல்லையா, இவங்க பண்ணால் நல்லாயிருக்கும்னா அது எனக்கு சிம்பு சார் பண்ணால் நல்லாயிருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி நவீன் சாருக்கு வந்து இது பேசி அப்படியே அமைஞ்சது தான்.